Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கீ ரோஸ்ட் தான். இந்த ரெசிபியை நம்மளுக்கு வில்லேஜ் ஃபுட் டியூப் சதீஷ் ப்ரோ தான் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் அந்த சேனலில் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஹீட் ஆகவும் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 மிளகாய் வத்தல் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகவும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆறவும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பேனில் ஹீட் ஆகவும் 3 ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா மெல்ட் ஆகவும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. நல்லா சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பீஸ் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகவும் அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன்லாம் ஆட் பண்ணிப்போம். நான் இப்போ இதில் ஒரு 300 கிராம் சிக்கன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இப்போ அது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிப்போம். ஃபைவ் to 7 மினிட்ஸ் கழித்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அது கூட ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை நான் சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க.
இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வர்றதுக்காக 3 to 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.